நான் மலை உச்சியில இருந்து குதிப்பேன்னு சொன்னேனே தவிர செத்து போவேன்னு சொல்லவே இல்லையே. இது வரைக்கும் முத்தரசனை கடவுளை விட அதிகமா என்ன நம்ப வச்சிருக்கேன். அந்த நம்பகத்தன்மையை உருவாக்குறதுக்காக நான் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. மறுபடியும் அந்த நம்பகத்தன்மையை நான் காப்பாத்தியே ஆகணும் ஸ்வேதா. ஆனா அதுக்காக நீங்க எவ்வளவு பெரிய முடிவு எடுக்கணுமா அத்தை? இந்த முடிவால பல நல்ல தொடக்கங்கள் வரப்போகுது. முத்தரச என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையை சாகாம காப்பாத்தணும்னா அவன் கண்ணு எதிர்க்க நான் சாகணும். வேற வழியே இல்ல. நான் செத்தா மட்டும்தான் நான் தூய்மையானவனை நிரூபிக்க முடியும். இத்தனை ஈஸியா வார்த்தைக்கு வார்த்தை சாகுறேன்னு சொல்றீங்க. நான் சொல்றது எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. உடனே அண்ணன் அங்க போகட்டும். மலைக்கு கீழே நிறைய ஆட்களை வலைகளோடு ஏற்பாடு செய்யட்டும். அவங்கள மலைக்கு கீழே போய் வெயிட் பண்ண வைங்க. அந்த வலைகளால என்ன தாங்கி பிடிச்சிட்டா போதும். நான் உடனடியா பாதுகாப்பா அங்கிருந்து கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் என்ன தேடி காணாம தவிக்கிற முத்தரச கண்டிப்பா நான் செத்துட்டதா நம்புவான். தவிப்பான், அழுவான். கண்டிப்பா அதுக்கப்புறமா யோசிச்சு சித்தி கிட்ட எந்த தப்பும் இல்லைன்னு கண்டிப்பா நம்புவான். அதுக்கப்புறம் என்ன பத்தி யார் என்ன சொன்னாலும் அவன் விட்டு கொடுக்கவே மாட்டான். நான் எப்ப மறுபடியும் வரணுமோ அப்ப மீண்டும் வருவேன். நான் களங்கமே இல்லாதவனை நிரூபிக்க இதை தவிர வேற வழியே இல்ல. அந்த நேரத்துல நான் திடீர்னு குதிச்சுட்டா முத்தரச ராஜா சொன்ன எதையுமே நம்புறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா தன்னை நிரூபிக்கதான் சித்தி மனநொந்து போய் குதிச்சிருக்காங்கன்னு சொல்லி முத்தரச நம்புவான். வழியே இல்லையா? இல்ல ஸ்வேதா, இது நமக்கு வாழ்வா சாவாங்கிற போராட்டம். இதுக்கப்புறம் இந்த இடத்துல நாம தயங்கணும்னா இது வரைக்கும் நாம பாடுபட்டது அத்தனையும் வீணா போயிடும். நாம நினைச்சது எதுவுமே நடக்காது. என் பிள்ளைங்களுக்கு சொத்து, உன் கல்யாணம், நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற சாம்ராஜ்யம் எதையுமே அடைய முடியாம போயிடும். இது அத்தனையும் நான் அடையணும்னா இத நான் செஞ்சுதான் ஆகணும். அதனால என் உயிரை பணைய வைக்கிறத தவிர வேற வழியே இல்ல ஸ்வேதா. முத்தரச வர்ற நேரமாச்சு. எல்லாரும் உஷாரா இருங்க. சித்தி, மாமா வாங்க. ஏன் மாமா கோவமா இருக்கீங்க? சித்தி, பாப்பா முத்தரசு, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் சித்தி. பேசலாம் முத்தரசு, வா வந்து உட்காரு. இங்க வேண்டாம், வெளியே போய் தனியா பேசணும் சித்தி. போலாம் முத்தரசு, கண்டிப்பா போலாம். என்ன விஷயம்பா? வெளியே போறோம் சித்தி, அங்க வச்சு சொல்றேன். சரிப்பா, வா போலாம்.
வருது, இரு வந்துடுறேன். முத்தரசு, தனியா பேசணும்னு சொன்ன சரி, அதுக்கு எதுக்குப்பா இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்க? எல்லாம் காரணமா தான் சித்தி. பேசுறதுக்கு இங்க வரணும்னு தோணுச்சு. ராஜா சொல்றது உண்மை நீ ஒத்துக்கிட்டனா அதுக்கப்புறம் நான் வாழ்றது என்ன அர்த்தம் இருக்கு சித்தி? ஏற்கனவே ராஜா சொல்றத கேட்ட உடனே நான் பாதி செத்துட்டேன். இப்ப நீயும் வாயானது உண்மைன்னு ஒத்துக்கிட்டா இதே மலை உச்சியில இருந்து நான் விழுந்து செத்துறேன். அதுக்கு தான் சித்தி நான் இங்க வந்திருக்கேன். என்ன முத்தரசு யோசிக்கிற? சித்தி, இவர ஞாபகம் இருக்கா? அது எப்படி மறக்க முடியும் முத்தரசு?
ஏமாத்திட்டு போனவரை எப்படி மறக்க முடியும் முத்தரசு? என்ன சொல்ற சித்தி? பின்ன முத்தரசு, சினிமா எடுக்கிறேன்னு கார்த்திக்கு நம்பிக்கை கொடுத்து ஏமாத்திட்டு போனவர் தானே இவரு. பாவம் கார்த்தி இப்ப வரைக்கும் அதை நினைச்சு எவ்வளவு வருத்தப்பட்டு இருக்கான் தெரியுமா? சோ என்ன பிலிம் ப்ரொடியூசரா தான் தெரியும், வேற எப்படி தெரியாதுல்ல? ஆமா, வேற என்ன தெரியும்? அப்ப நான் ஸ்வேதா பத்தி சொன்னாலாம் மறந்துட்டீங்கல்ல? ஸ்வேதாவை பத்தி நீங்க என்ன சொன்னீங்க? திடீர்னு சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க. முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க பூசணிக்காய் தோட்டத்தையே மறைக்க பாக்குறீங்க. ஸ்வேதாவை இழுத்துக்கிட்டு முத்தரசனை பார்க்கலான்னு போலீஸ் ஸ்டேஷன் வந்தப்போ என்னை தடுத்து நிறுத்தி என்னன்னு கேட்டீங்க. அப்ப நான் ஸ்வேதாவை பத்தின எல்லா விஷயங்களையும் உங்ககிட்ட புட்டு வச்சேன். அதுல டென்ஷன் ஆகி ஸ்வேதா குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரையும் வீட்டை விட்டு என் கண் முன்னாடி விரட்டி அனுப்பிச்சிங்க. அப்போ அதெல்லாம் நடிப்புல போய் முத்தரசு, என்ன முத்தரசு இவரு என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு? இவருக்கும் ஸ்வேதாவுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன பேசுறாரு இவரு? இத பாருப்பா, நீ வாயை திறந்து பேசலன்னா எனக்கு கோவம் வந்துடும். வேற யாராவது என்ன பத்தி இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருந்தா அதை கேட்டுட்டு சும்மா இருப்பியா? இப்ப இவர் பேசுறாரு, ஒண்ணுமே பேசாம நின்னுட்டு இருக்க. போதும் சித்தி, தயவு செய்து போதும். இதுக்கு மேல நீ பேசுறது நான் கேட்டேன்னா என் உசுறு போயிடும். மனசு விட்டு போச்சு சித்தி. இதே ஊர்ல ஏன் காது பட எத்தனையோ பேர் உன்னை பத்தி என்னென்னமோ பேசியிருக்காங்க. நம்பினதில்லை நான். என் காதல கூட நான் வாங்கினதில்லை. ஏன் தெரியுமா? உண்மையான பக்தன் சாமியை தப்பா நினைப்பானா? நீ என் சாமி சித்தி. நம்ம வீட்டுல கூட சித்ரா வெண்ணிலாம் அடிக்கடி உன்னை பத்தி குறை சொல்லியிருக்காங்க. நான் நம்பினதில்லை சித்தி. உன்னை என்னைக்குமே விட்டு கொடுத்தது கிடையாது. இவர் யாரு சித்தி? நமக்கு சொந்தமா பண்ணமா? எங்க இருந்தோ வந்து இவர் எதுக்கு தேவையில்லாம கதையா சொல்லணும்? இதனால அவருக்கு ஒரு லாபமும் கிடையாது, ஒரு பிரோஜனமும் கிடையாது. அது எனக்கு நல்லாவே புரியுது. அவர் சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு யார நம்புறது, யார நம்ப கூடாதுன்னு தெரியல சித்தி. அப்போ இவ்வளவு வாழ்ந்த வாழ்க்கை பொய்யா சித்தி? எனக்கு இந்த மாதிரி எண்ணம் வந்துட்டு போதும், ஒன்றும் பண்ண முடியல. தப்புதான் எனக்கு புரியுது. நான் இந்த மாதிரி உங்ககிட்ட பேசக்கூடாது. ஆனா அவர் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் என்னால பேசாம இருக்க முடியல. நான் என்ன சித்தி தப்பு பண்ணேன்? நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? கண்மூடித்தனமா நம்பினது தப்பா? இந்த நிமிஷமே உயிர் போயிடுச்சு, நான் சந்தோஷப்படுவேன் சித்தி. புரியல. என் வாழ்க்கை மட்டும் ஏன் தான் இப்படி இருக்கணும் புரியல சித்தி. முத்தரசு, நீ ஏதோ புண்பட்டிருக்கன்னு எனக்கு நல்லா புரியுதுப்பா. அதுக்கு காரணம் என்னங்கறத கொஞ்சம் சொல்லுப்பா. சொல்லு சித்தி. ஸ்வேதா ராஜாவோட முன்னாள் மனைவின் தெரிஞ்சு அவளை வீட்டு வெளியே அனுப்புனியா?
கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு சித்தி. இந்த சர்டிபிகேட் இதுக்கு முன்னாடி நீ பார்த்திருக்கே இல்லையா? சொல்லு. உன்னதான் கேட்கறது, சொல்லு. சித்தி சித்தி என்னாச்சு? தண்ணி. சித்தி 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 முத்தரசு சாக போற முத்தரசு. சாக போறேன். இல்ல முத்தரசு, நான் செத்துதான் ஆகணும். எந்த நிலைமைக்கு என்ன ஆளாக்குறது நீதானப்பா. வராதே. இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சாலும் நான் குதிச்சிடுவேன். ஐயோ சித்தி சித்தி கீழே வச்சிட்டு சித்தி. குதிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசணும். ஐயோ என்ன சொன்ன? என்ன சொன்ன? எவனோ ஒரு ரோட்ல போறவன் பேச்ச கேட்டு என்ன சந்தேகப்பட்டுட்டு இல்ல முத்தரசு? இல்ல இல்ல சித்தி 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 தப்பா எடுத்துக்காத சித்தி. நான் பயத்துக்கு போல பேசுறேன் சித்தி. நீ கேட்ட அந்த நிமிஷத்திலேயே என் உயிர் என்னை விட்டு பிரிஞ்சிடுச்சு முத்தரசு. உன் மேல இருக்கிற பாசத்துலதான் இன்னும் கொஞ்சம் உயிர் மிச்சம் இருக்கு. இனிமே உன் சித்தி தப்பானவன்னு உன் கனவுல கூட நினைப்பு வரக்கூடாது. அதை நிரூபிக்க இதை தவிர எனக்கு வேற வழி இல்ல முத்தரசு. தயவு செஞ்சு உன் தம்பி தங்கச்சிங்களை பத்திரமா பாத்துக்கோப்பா. பத்திரமா பாத்துக்கோ. முடிவை நோக்கி தள்ளிட்டு இப்ப அழுது என்ன பிரயோஜனம் முத்தரசு? நீ வாழ்ந்த வாழ்க்கை பொய்ன்னு சொன்னியே, அப்போ நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன பார்த்தோம்? ஏன் புள்ள முத்தரசு, ஏன் புள்ள முத்தரசுன்னு ஊர் பூரா சொல்லிக்கிட்டு இருந்தேனப்பா. அத அத்தனையும் ஒரே நிமிஷத்துல பொய்யாக்கிட்டியே முத்தரசு. இனிமே எனக்கு யார் இருக்கா? இந்த உலகத்துல என்ன பொறுத்த வரைக்கும் யாருமே இல்ல. அப்படி இருக்கும்போது நான் எதுக்குப்பா உயிரோட இருக்கணும்? இல்ல சித்தி, நடந்ததெல்லாம் மறந்துடுன்னு நீ வேணா பொய்யா சொல்லலாம். ஆனா என்னால பொய்யா வாழ முடியாது முத்தரசு.
நீ வேணா இருக்கிற பொய்யா வாழ்ந்துட்டு போ, ஆனா இல்லாத நிஜமா நான் போறேன். நீ நல்லா இருப்பா, நீ நல்லா இரு. வராத. என் பின்னாடி வராத முத்தரசு. போகாத